வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இன்றைக்கு ஆசானோட சிந்தனை காயகல்ப பயிற்சி பற்றி தான் சிந்திக்கிருக்கின்றோம். இப்போது 3 வேளையும் சுவாமிஜி அவங்க காயகல்பம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ காலையில் 3 நிலைகள் செய்கிறோம், மாலையில் 3 நிலைகள், இரவு படுக்க போகும்போது செய்கிறோம். சரிங்களா? ஏன் செய்யணும் அப்படின்னா, மனிதனை இயற்கை 120 ஆண்டுகள் வாழ வைக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆன்மீக உடற்பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வர்றது மாதிரி உயிர் துகள்கள் ஒன்றொன்றும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு உடல் முழுவதும் சுற்றி வருது. உச்சியிலேருந்து பாதம் வரையும் சுழன்று கொண்டே இருக்கு. இந்த உயிர் துகள்கள் எல்லாம் வித்து குழம்புல தான் திணிவு மிக்கதாக உள்ளன. திணிவு அப்படின்னா அந்த அளவில் அழுத்தத்திலையும் இன்டென்சிட்டி கூட இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்போ பூமி சுழற்சியால் கனத்த பொருள்கள் எல்லாம் பூமியின் மையம் நோக்கி இழுக்கப்படுகின்ற விதிப்படி தான் மலம், மூத்திரம் இவையெல்லாம் பைகளில் சேரும். அப்போ அந்த பைகளில் சேருகின்ற கழிவுகள் மனிதனின் ஒத்துழைப்போடு வெளியேற்றம் அடைகின்றன. ஆனால் இந்த வித்து குழம்பு இருக்குது பாருங்க, அதான் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடு, அது நீர்த்த நிலை அடைஞ்சு மனிதனின் முயற்சி இல்லாத போதும் கூட வெளியே வருது. நீர்த்த நிலைன்னா ரொம்ப டைலூட் ஆகிறது, கான்சன்ட்ரேட்டடாக இல்லாமல் ரொம்ப டைலூட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போது வித்து நீர்த்தா வெளியேறும் தன்மை அதிகமாகிடுது. வித்து அழுத்தம் பெற்றால்தான் அளவும் கூடிடும். இந்த மிருதங்கம் வாசிக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு தட்டி பார்ப்பாங்க. விண்ணுன்னு சத்தம் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, மிருதங்கத்தை திருப்பி போட்டு அந்த 2 பக்கமும் அதனை சுற்றி கட்டையால் அடித்து ஈக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா டான்னு சத்தம் வரும். இது மாதிரி பூமியின் சுழற்சியால் ஏற்படும் அந்த உயிர் துகள்களின் விலகலினால் தளர்ச்சியுறும் நரம்புகளை தினசரி ஊக்கப்படுத்தும் பயிற்சி தாங்க நரம்பூக்க பயிற்சி. ஆக்சிஜன், வித்து, உயிர் சக்தி ஆகிய 3ஐயுமே நம்ம தலை உச்சிக்கு ஏற்றுவதற்கு உதவுவது தான் ஓஜஸ் என்ற மூச்சு பயிற்சி. அப்போ இந்த ஆக்சிஜன், வித்து, உயிர் சக்தி இந்த 3 தான் வைட்டமின்களாகவும் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் மாற்றம் பெற்று உடல் நலத்தை காக்குதுங்க. இப்போ காயகல்ப பயிற்சியின் போது வித்து சக்தியானது அதிகப்படுத்தப்பட்டு ஓஜஸ் மூச்சு மூலம் தலை உச்சிக்கு ஏற்றப்படுவதனால தினசரி உடம்பிலிருந்து உயிர் பிரியும் வேகமானது கட்டுப்படுத்தப்படுது. அப்போ உயிர் பிரியும் வேகம் கட்டுப்படுத்தப்பட்ட உடனே என்னாகும், ஆயுள் நமக்கு நீடிக்குது. உயிர் துகள்களின் எண்ணிக்கைக்கும் அவைகள் சுழலும் விரைவுக்கு ஏற்ப ஜீவகாந்த சக்தியோட அளவும் அழுத்தமும் இருக்கும். இப்போது ஒரு பக்கெட்டில் தண்ணீரை ஊற்றி நல்லா சுழற்றி விட்டால் என்ன ஆகும், மையப்பகுதி அழுத்தம் பெற்று மையத்தில் பள்ளம் விழுவது போல் உடம்பின் மையத்தில் ஜீவகாந்த திணிவு மையம் ஏற்படுத்துக்க. அதுதான் ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற கருமையம். இப்போது உடலுக்கு மூலப்பொருளான வித்து, உயிருக்கு மூலப்பொருளான உயிர் துகள்கள், மனசுக்கு மூலப்பொருளான ஜீவகாந்தம், இந்த 3ஐயும் மையம் கொண்டுள்ள இடம்தாங்க கருமையம். 3 இருக்கிற இடம் கருமையம். காயகல்ப பயிற்சியினால் கருமையம் தூய்மை செய்யப்படுது. ஜீவகாந்த சக்தியை பொறுத்து தான் உடல் நலம் மற்றும் நம்மளோட மனநலம் அமையுங்க. அப்போது கழிவு பொருளாக வெளியேற உள்ள வித்து குழம்பை மீண்டும் செலுத்துதல் என்ற முறையில் உடம்புல செலுத்த செய்வது தான் காயகல்ப பயிற்சி. வித்து குழம்பில் உள்ள சத்து பொருட்கள் பதங்கமாகிற முறையில் உடல் செல்களில் பாய்ச்சப்பட்டு உடல் உறுப்புகளில் பதங்கமாக சேருது. அப்போ காலையில் நின்று கொண்டு செய்யும் பயிற்சியின் போது மார்பு வரையிலும், வஜ்ராசனத்தில் உட்காந்து அதாவது அமர்ந்து செய்யும்போது அந்த பயிற்சியினால் வயிற்றுப்பகுதி வரையிலும், அடுத்து படுத்து கொண்டு செய்யும்
பயிற்சியின் போது உடல் முழுவதுமாக எல்லா செல்களையும் வித்து சக்தியானது பரப்பப்படுது. மாலையில் செய்யும் பயிற்சியின் போது மெரிடியன் நரம்புகள் ஊக்கப்படுகின்றன, அதாவது ஆக்டிவேட் ஆகிடுது. முதல் நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பின் வலது பக்கத்திலும், அதாவது வலது கையை வச்சு செவரில் கை வச்சு செய்யும்போது உடம்போட வலது பக்கத்திலும், இரண்டாவது நிலையில் உடம்போட இடது பக்கத்திலும் சக்தி பாய்ச்சப்படுது. ஒவ்வொரு நிலையிலும் நுரையீரல்கள் ஒரே சமயத்தில் உயர்ந்தும் தாழ்ந்தும் சுருங்கியும் விரிந்தும் செயல்படுது. இரவு உறங்குவதற்கு முன்பு செய்யும் இந்த பயிற்சியானது இடையூறு இல்லாத உறக்கத்தினை கொடுத்து உறக்கத்தின் போது உடல் செல்கள் நன்கு புதுப்பிக்கப்பட உதவுது. அப்போ செல்கள் ஒவ்வொரு க்ஷணமும் புதுப்பிக்கப்பட்டு தான் இருக்குது. காயகல்ப பயிற்சி செய்யும்போது இன்னும் முழுமையாக நன்றாக புதுப்பிக்கப்பட உதவுது. பருவத்தால் தக்க வயது வரும்போது விளைவது தான் பாலுணர்வு. அந்த பாலுணர்வை ஒழுக்கத்தோடு சில கட்டுப்பாடுகளுடன் அனுபவிப்பது தான் பகுத்தறிவு. இந்த தாம்பத்திய உறவுக்கு மறுநாள் உடல் சோர்வும் அன்றாட கடமைகளை செய்வதில் சலிப்பு மற்றும் துன்ப உணர்வுகளும் ஏற்பட்டால் அதிகப்படியான வித்துக்கழிவு மட்டுமல்லாமல் வித்துக்குழம்பின் இருப்பிலும் குறைவு ஏற்பட்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மேலும் அப்படி உணர்ந்த அனுபவத்தை மறக்காமல் நினைவில் கொண்டு வந்து எச்சரிக்கையுடன் நாம் பயிற்சி செஞ்சு நல்ல முறையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.